2026 தேர்தல் கடந்த காலத்தில் இருந்த தேர்தல் கூட்டணி கணக்குகளை விட இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அரசியல் நோக்கர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா சார்? என்ன இந்த எலெக்ஷன்ல என்ன டிசைட் பண்ண போறாங்க, யார் எவ்வளவு சீட்ல நிக்க போறாங்கங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த 2026 தேர்தல் உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா உருவாக்கி இருக்கு. அப்படி ஒரு அரசியல் சூழல் இங்க நிலவுது. அப்படி ஒரு சூழலை உருவாக்குறது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். சரி, தமிழ்நாட்டில் 65 கட்சிகள் இன்னைக்கு இருக்கு. கடைசியா பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்ச பதிவு செஞ்ச கட்சி. ஆனா 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் 4 கட்சிகள் தான் கூட்டணிகளாக நிற்கிறது. ஒன்று ஆளுகிற கட்சி திமுகவுடன் காங்கிரஸ், அது கூட 13 கட்சிகள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அது கூட மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அது கூட மதுராந்தகத்தில் 12 கட்சிகள். இப்படி இந்த 2 கட்சிகளும் இருக்குது. இந்த தேசிய கட்சிகள் ஆளுகிற கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி பீகார்ல இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் பீகார் உள்ள தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தனியாக நிற்க முடியல. அங்க நிதிஷ்குமார், அது மாதிரி இங்க லாலு பிரசாத் யாதவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ், அவங்கள வச்சுதான் காங்கிரஸும் பாஜகவுமே தேர்தலை சந்திச்சிச்சு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இப்ப இந்த 4 முனை போட்டியா இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. தேசிய கட்சிகள் இங்க இருக்கும், ஆனா அவ்வளவு தூரத்துக்கு அபரிவிதமா வளர்ந்திருக்கதா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் இது வரைக்கும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க திரும்ப திரும்ப மையப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தொகுதி சேப்பாக்கம். அந்த சேப்பாக்கத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள் ரொம்ப மென்மையா பக்குவமா நீங்க கேட்கிற கேள்வியை கையாண்ட விதம், அவர் பண்ணுகிற அந்த அரசியல் முறையே அதுதான்.